அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். இது கோஆபரேட்டிவ் ஜூனியர் இன்ஸ்பெக்டர்ல கேட்கப்பட்ட கேள்விப்பா. இதுல இந்த மாதிரி மடங்கு கொடுத்து, ஓகேவா, மடங்கு கொடுத்து வருடமும் வட்டி வீதமும் சமமாக இருக்கும் பொழுது நீங்க ஒன்றும் குழப்பிக்கிறவே வேணாம். இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா போதும். 9/16 = என்ன வரும்? 3/4 வந்துருச்சா? இதுக்கு ரூட் எடுத்து 10ஆல பெருக்கிட்டீங்கன்னா போதும், ஆன்சர் முடிஞ்சு. இதை மட்டும் நீங்க குறிப்புன்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு ரூட் எடுக்கணும், கொடுத்துருக்க மதிப்புக்கு ரூட் எடுக்கணும், × 10 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். என்ன 2, 5 அப்ப என்னப்பா வரும்? 15. இந்த 15 என்னது? 7.5 வருடங்கள். அப்படிதானப்பா? 15 எப்படி இல்லை உங்களுக்கு தெரியாது கிடையாது. 7 1/2 அதானே கலப்பு பின்னத்தில் எழுதுறது. அப்ப இதுதான் ஆன்சர். ஆன்சர் சி. ஓகேவா? இது ப்ரீவியஸ் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. நாம ஷார்ட்கட் பார்த்தோம். இப்போ ஃபார்முலா மெத்தட் பார்க்க போறோம்ப்பா. தனி வெட்டிக்குரிய ஃபார்முலா உங்களுக்கு தெரியாது கிடையாது. SI = PNR/100 அப்படிதானப்பா? இதுல தனி வெட்டியானது என்ன கொடுத்துருக்காங்க? அசலின் 9/16 மடங்குக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப பாருங்களேன், SI = P அசல் என்னது? அசலின் 9/16 மடங்குக்கு சமம். இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. இதைதான் இப்படி எழுதியிருக்கேன். தனி வட்டியானது அசலின் 9/16 மடங்குக்கு சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கப்பா. அப்ப தனி வட்டிக்கு பதிலாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன். 9/16 = P. இதுல பாருங்களேன், வட்டி வீதமும் வருடமும் மதிப்பில் சமமாக இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அதுக்கு ஒரு பேர் வைக்கலாமா? X × X /100. இது ஏன் X × X வைக்கிறேன்? வட்டி வீதமும் வருடமும் நமக்கு தெரியாது, அதனால நாமளா ஒரு பேர் வைக்கிறோம், X × X. இப்போ பாருங்களேன், P × அடிச்சிடலாமா? அடிச்சிட்டிங்கன்னா இந்த 100 இங்கிட்டு வந்துருமில்லப்பா. 9 × 100 /16 = X². இப்போ பாருங்களேன், X² வந்துருச்சுப்பா. இப்போ நமக்கு X வேணும், என்ன செய்வீங்க? ரூட் எடுப்பீங்க, அப்படிதானப்பா? இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 3/4 × 10. 9க்கு ரூட் எடுத்தா 3, 16க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4, 100க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 10. இதை அடி கொடுத்தீங்கன்னா 2, 5. அப்ப என்ன வருது? 15/2. 15/2 என்ன வரும்? 7.5. அதுதான் அப்ப ஆன்சர் சி. ஃபார்முலா மெத்தட்ல இவ்வளவு பெருசா வரும், அதனால நீங்க ஷார்ட்கட்டே பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இது நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஓகேவா? இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்பா. இதை நீங்க செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.